நடிகர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட பரப்புரை பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட இதுவரையில் 39 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இன்னும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துயரம் நெஞ்சை பதற வைக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிருக்கு போராடும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும். அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ள மருத்துவமனைகளில் அவர்களை சேர்த்து தேவையான சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக அறிவித்திருக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 50 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், காயமடைந்த அனைவருக்கும், சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த போர்க்கால நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது.